பாண்டியன் ஸ்டர் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம பாக்கியம் கேஸ் கொடுத்த மாதிரியே மொத்த பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கோமதியும் அரசியும் அதுக்கு அடுத்ததான் ராஜி இவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறத பார்த்தோன்னே பாண்டியன் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இவங்களெல்லாம் எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க, எங்களை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னா இவங்களை எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா ஒருத்தரை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், ஆனால் இவங்க மொத்த குடும்பத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் மட்டும்தான் மிஸ்ஸிங், குழலி மட்டும்தான் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே பாக்கியம் இருந்துட்டு என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பாக்கியத்தோட வாயாலேயே சொல்கிறாங்க. அவங்க நகை நட்டு வேணும்னு சொல்லி எங்கள் பொண்ணை வாழை வேட்டையை அனுப்பி விட்டுட்டாங்க. அது மட்டும் கிடையாது, வீட்டு வேலையிலிருந்து எல்லா வேலையும் என் பொண்ணு தனியாக தான் செஞ்சிட்ருப்பா, யாருமே அவ கூட செய்யவே மாட்டாங்க. மற்ற 2 மருமகளும் பேகை மாட்டிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் என் பொண்ணு மட்டும் வீட்டில் இவங்க எல்லாருக்கும் வடித்து கொட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு, உங்கள் பொண்ணை நாங்கள் கொடுமைப்படுத்துகிறோமா, நீங்கள் செஞ்ச பொய் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக நீங்கள் மயிலை எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாங்க, அதை நாங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் மயில் வீட்டில் இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்களையும் நான் ஸ்கூலில் சேர்த்து விட்டேன். ஸ்கூலில் சர்டிஃபிகேட் கேட்டாங்க, இவங்க தான் நிறைய படிக்க வச்சுருக்காங்கல்ல, சர்டிஃபிகேட் கொடுனா கொடுக்காம தள்ளி அடிச்சுட்டே இருந்தாங்க. என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்குதான் அவங்க முதல்ல படிக்க வைக்கலன்னே தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி எல்லா ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாங்க பாண்டியன். அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.